சாப்பாடு இன்னைக்கு? பருப்பு கடைச்சி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு பப்படம் பொரிக்க வரவாப்பா. அது பத்தாதுன்னு நீ இப்போ கஞ்சி வேற குடிச்சிட்டு உட்காந்துருக்க. மத்தியானம் சாப்பாடு எப்படி சாப்பிடுவ நீ? சாப்பிடுவோம்மா, இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிரும். என் மையம் வேறு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதையும் சாப்பிடுவேன். என் மகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு. யாருக்கு? என் மகளுக்கு நந்தினி கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு. யாருக்கெல்லாம் கொடுப்போம், அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு. ஏன் என்னடி அவளை கண்டு அப்படி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க? இருக்கு என் மகளுக்கு ஒரு போன போடுறேன். இது ஒரு நிமிஷம் இரு. எனக்கு அவங்களை பிடிக்காது, நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன கேளுங்க தரேன், அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நந்தினி பாரு பாப்பா, உனக்கு பாரு பிரியாணி உன் தம்பி வாங்கிட்டு வர உனக்கு பிரியாணி தரமாட்டானாமா. ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. அம்மா தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. உடனே மாட்டி சொல்றாங்க பாத்தீங்களா? பாருடி உனக்கு நீ வந்தா ஒரு நடிப்பு நடிக்கிறா, நீ போனா ஒரு நடிப்பு நடிக்கிறா. என்னன்னே தெரியல நந்தினிமா. நீ வா, நீ வந்தாதான் சரியாகும். சரியா? இங்க வா நந்தினி, வா. அண்ணா வாங்கக்கா, பிரியாணி சாப்பிடலாம். வா, வந்து பிரியாணி சாப்பிடுவா. வா, நான் தம்பி பிரியாணி வாங்கிட்டு வரவா. நந்தினி சீக்கிரம் வா, அம்புட்டு அவளையே தின்றுவா. உனக்கு கொடுக்க மாட்டாது. சீக்கிரம் வா, சாய கொடி சீக்கிரம் வா, பிரியாணி சாப்பிடலாம். சரியா? சரிம்மா, சரி. சரி வையா வையா. வை. வை. இன்னும் வேற வேலை இல்லை, சும்மா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. பிரியா என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுங்கம்மா. ஏமா சாப்பிடுறதுக்கு இடமே இல்லையம்மா? நான் சமைக்க தானே போறேன். ஏமா இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற? நான் சாப்பிடுங்க. ஏடி அங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதாண்டி. சமையல் கட்டில வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற? பழைய கஞ்சி. உடனே பழைய கஞ்சி சொல்லிடுவா. தெரியாமா பழைய கஞ்சி? என்னது? முட்டை. ஓ, கஞ்சிக்கு முட்டை இல்லாம மரத்துக்கு சோறா இருக்காதோ? இது என்னது? ஊறுகாயா? அது கஞ்சி அப்படியே குடிச்சிருக்க வேண்டியது தானே? அப்படியே சாப்பிட மாட்டேமா? அப்படியே சாப்பாடு சாப்பிடு. இது எப்ப பார்த்தாலும் கிட்டே இருப்பேடி. பசிக்குதுமா, என்ன பண்றது? கேட்குற நீ லஞ்சுக்கு வர நான் செஞ்சுட்டு உட்காந்துட்டு நீ லஞ்ச் அப்போ நீ சாப்பிடுவ. பரவாயில்லம்மா, சாப்பிடுவேன். மணி 12 ஆயிடுச்சுடி. ஏடி இவ்வளோ நேரமாடி அந்த கஞ்சியை குடிப்ப? குழந்தைய பார்த்தாதானே என் மயம் வரைக்கும் சமைக்க முடியும். குழந்தையமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? பேரனையும் பார்த்து நான் சோறு சமைக்கணுமாடி. நீ கஞ்சி குடிச்சு தொலையாடி சீக்கிரம். இவன் சாப்பிட்ற கூட நிம்மதி இல்லாமா? என்னடி 12 மணி வந்து அரை மணி நேரம் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு கேட்குற? உங்க பேரனதான் பாக்குறீங்க, வேற யாராவது பேரனையா பாக்குறீங்க? உங்க பேரை நீங்க பாக்குறீங்க. நான் சாப்பிட்ற கூட எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை இந்த வீட்டுல. அப்படி சாப்பிட வேண்டாம் சொல்லுவ. சீக்கிரம் சாப்பிட்டா சமைக்க முடியாம இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாங்கல்ல. உங்க பையன் சாப்பிட வராது, நீங்க சமைங்க. எதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல மணியா இதுக்கு குழந்தைய வச்சுன்னா எப்படி சமைப்பா? அத்தை பாவம்னு கொஞ்சம் கூட உனக்கு இது இருக்குதா? மனசுக்குள்ள மனசாட்சி இருக்குதா? என் மகளை வர சொல்ல என் மகளையும் திட்டே கடிச்சு கொட்டுற. ஸோ சும்மா சும்மா அவங்க டாபிக் எடுக்காதீங்க, எரிச்சலா என்ன? சும்மா சும்மா என் மகளை கடிச்சு கொட்டுற. என் மக வந்துட்டான்னு இப்போ என்ன உங்களுக்கு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிடல போங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போட்டு எதுக்கு தான் என் மகன் வந்ததுக்கு அப்புறம் சொல்றக்கா தேவையில்லாம? நீங்க தான் உங்க மகன் வந்தோடனே என்னை பத்தி தப்பா சொல்லி கொடுப்பீங்க. அப்புறம் எனக்கு எப்ப பார்த்தா நானும் என் மகன் சண்டை பிடிச்சிட்டே தான் கூட இருக்கணும். என்ன எப்ப பாரு நானும் என் மகன் சண்டை பிடிச்சாலும் உனக்கு ஒரு சந்தோஷம். சண்டையே வருது. அப்ப நான் போயிடுவாடி, நான் போயிடுவா. என்னடா வேலையை கடை வச்சிருக்கிற? அவ அப்படி பேசுறாடா என்னைய. நீ வாடா. வாங்க நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க நீங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு சும்மா எது கேட்ட 3 நாள் தானே சண்டையே வருது. தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு. நீங்க ஒழுங்காக நான் எங்க எப்படி இருக்கேன்? வாங்க வேங்க ஃபோன். வசந்திக்கா சின்னம்மா பார்த்து என்ன வாடு பண்ணா பேசுறான்னு அப்படி பேசுறாக்கா. ஒரு சமைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சிட்டு உட்கார்ந்தது அத்தை சமைக்கலையா அம்மா சமைக்கலையான்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. நான் பையன் தானே சமைக்க முடியும், எனக்கே முடியாம தானே நான் வந்திருக்கிறேன். ஓயாம சமைக்கிற என் மயம் 1 மணிக்கு தான் இப்பதான் வரேன். அதுக்குள்ளே சமைக்கலையா என்ன வசதிக்கா இது? பறக்க போட முடியும் நான் பேசுறேன். ஏம்மா சமைக்கலையான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கேம்மா இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன், வேலை செய்ய மாட்டியா, குழந்தைய பார்க்க மாட்டியா அப்படி சொல்ல நான் என்னமா சொல்லிட்டு? சாப்பிட கூட ஃப்ரீடம் இல்லையாம்மா இங்க? கேளுங்க உங்க தங்கச்சி நீங்களே. இனிமே அவங்கள நான் பேசுறதே இல்லை, நீங்களே எதாவது பேசிக்கோங்க. வசந்திக்கா நீயே சொல்லு வசந்திக்கா. வந்த முடியலன்னு வந்து சோறு அடுப்புல வச்சு சோத்தாக்கி நீயே பாரு வசந்திக்கா. சாப்பாடை வச்சாச்சு வசந்திக்கா. சாப்பாடை பாரு. நீ பருப்பு இது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சிருக்கிற, கருவாடு ஆட்டி வச்சிருக்கிற, பப்படம் வச்சிருக்கிற. இதுக்கு மேலே நான் எவ்வளோ இதாக சமைக்க முடியும்? வரேன் நீ வேலை. நீ மேலே வா வசதிக்கா. என் பஞ்சாயத்தை தேய்ச்சி வச்சுருப்போம் வசதிக்கா. என் மயம் வர வா. வாங்க நீங்க வந்ததான் பேச முடியல. சீக்கிரம் வந்துடுங்க. அப்பதான்
அப்பதான் என்னோட நியாயம் உங்களுக்கு புரியும். சரி வாங்க.